வணக்கம். டிஎம்கே 70 வருஷ கட்சியாம். பெரிய ஆலமரமா. முதல்ல அந்த ஆலமரத்தை உத்து பாருங்கய்யா. பல கிளைகளை கொண்டது ஆலமரம். வேர்லேருந்து கிளை கிளையா வரும். அதுதான் ஒரு ஆலமரம். இவங்க பெரிய கட்சியா, 70 வருஷ கட்சியாம். பெரிய ஆலமரமா. ஐயா, உங்களுக்கு இது சொல்றதுக்கு ஒரு வெக்கமா தெரியல? புரியுதா எப்படின்ட்டு? இவங்க அர்த்தம் மேலே மட்டும்தான் சவாரி செய்வாங்க. அல்ல ஒவ்வொரு கட்சி மேலேயும் கூட்டணி வச்சுக்கிட்டு, அவங்கள குனிய வச்சு இவங்க மேலே ஏறி சவாரி செய்கிறவங்க தான் இவங்க. அதுதான் இவங்க 70 வருஷ கட்சியோட அனுபவம். தனித்த ஒத்தையா ஒரு மூங்கில் மரம் மாதிரி நின்று வளர்ந்து காட்டுங்க பார்ப்போம், முடியாது. ஒரு பப்பாளி மரம் மாதிரி தனித்து நின்று காட்டுங்க, முடியாது. ஒரு வாழை மரம் மாதிரி தனிச்சா நின்று காட்டுங்க, முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன மரம் அதுக்காக பெரிய ஆலமரத்தை இவங்களே தேர்ந்தெடுத்துட்டாங்க. 70 வருஷம் நாங்கள் பெரிய ஆலமரம்ண்டு. வெண்ணைங்களை தனியாக நின்று ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு காட்டி உங்களோட மெஜாரிட்டி என்ன நீங்களே உங்களுக்கு பரிசோதனை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்ல. உங்களுக்கு நீங்களே பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்ம 70 வருஷம் தனியாக நின்றா நம்ம எவ்வளோ மெஜாரிட்டியில் இருப்போம், நம்ம எவ்வளோத்துல வருவோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி ஒரே ஒரு எலெக்ஷனில் நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு அதில் வின் பண்ணி நீங்கள் எத்தனை ஒரு எம்எல்ஏ சீட்டில் நீங்கள் வரீங்கிறத கணக்கு போட்டு அதுக்கப்புறம் என்னை தொட்டுப்பார், என்னை அசைண்டுப்பார், என்னை இங்கே தொட்டுப்பார், எனக்கு குனிய வச்சு அடிச்சுப்பாருங்கிறதெல்லாம் நீங்கள் அப்புறம் விடுங்க சவால். முதல்ல ஒரே ஒரு எலெக்ஷனில் நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு வின் பண்ணி காட்டிங்க பாப்பா. ஒரு முதல்வர் சீட்டு உங்களால் பிடிக்க முடியுமா பார்த்துருவோம். அடுத்த மேலே சவாரி செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னை உட்காந்து சீண்டிப்பார், தொட்டுப்பார், அதை குனிய கடகம் தான் யோசிக்கணும். நம்ம மேலே எடுக்கிற முதல்ல உட்காந்துட்டு இவன் பீமாரி பேசுகிறாண்டா, வலிக்கிறது நமக்கடாங்கிறத அந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அவனுக்கு தெரிய மாட்டாங்க. வெண்ணிங்களா ஃபஸ்ட்டு தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறம் வரவங்களாம் நீங்கள் பேசலாம்.